சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான வைகாசி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 10வது ராசியா இருக்கக்கூடிய நில ராசியான மகர ராசிக்கு இந்த ஜூன் மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தியும், இந்த ஜூன் மாதத்துல எந்தெந்த தேதிகள் மகர ராசி அன்பர்களுக்கு சிறப்பான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும், எந்தெந்த தேதிகள்ல நிறைய விரைய செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மகர ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி வீடியோவை பார்த்துட்டு ஜோசியக்காரன் சொல்றது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, பாதி கூட நடக்க மாட்டேங்குது, நம்ம வாழ்க்கையில எல்லாம் ஒரு நாள் விடிவு காலமே வராது அப்படின்னு தனியா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்கள்ல இருந்து தப்பிச்சுக்க முடியும். அதனால மகர ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய மகர ராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயே அல்லது சொந்த பந்தத்திலேயே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. மகரம் 7.5 சனி நடப்புல இருக்கும்போது எந்த கிரகத்தோட பெயர்ச்சியும் அந்த ஜாதகருக்கு நல்ல விதமான பலன்களை கொடுக்காது, யோகங்களை கொடுக்காது அப்படிங்கிறதுக்கு மகர ராசி ரொம்ப சிறப்பான ஒரு உதாரணம். எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, தற்சமயம் மகர ராசிக்கு 5வது வீட்டுல குரு பகவான் இருக்கார். 5ல குரு இருந்தா ஆண்டியும் அரசனாவான் அப்படிங்கிறது ஜோதிட பழமொழி. ஆனா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்க 7.5 சனியோட ஆதிக்கத்துல இருக்கிறதால குரு பகவானால இவங்களுக்கு எந்த விதமான யோகங்களும் கிடைக்கல, இவங்க வாழ்க்கையில எந்த வகையிலையும் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறதும் கிடைக்கல. இன்னும் சொல்ல போனா அரசனா வாழ்ந்துகிட்டு வந்த பெரும்பாலான மகர ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா ஆண்டிகளா மாறிட்டாங்க அப்படின்னு வேணா நம்மளால சொல்ல முடியும். அந்த அளவுக்கு தொடர்ச்சியான வீழ்ச்சிகளையும் தொடர்ச்சியான தோல்விகளையும் மகர ராசிக்காரங்க இன்னைக்கு நேத்து இல்ல கடந்த 7-8 வருஷமா சந்திச்சுட்டு வராங்க. ஓப்பனா சொல்லணும்னா குரு பகவானால ஒரு ஜாதகருக்கு கிடைக்க வேண்டிய எந்த விதமான யோகங்களும் மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்காத மாதிரி 2வது வீட்டுல இருக்கிற சனி பகவான் தொடர்ந்து தடைகளை ஏற்படுத்திக்கிட்டே வரார். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, மகர ராசிக்காரங்களோட உடல் ஆரோக்கியத்துல பெரிய அளவிலான பாதிப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். எந்த வகையிலுமே உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்காது. குடும்ப வாழ்க்கையில தொடர்ச்சியான போராட்டங்கள், சண்டை சச்சரவுகள், பிரிவுகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். சொந்த பந்தங்கள் கூட மனக்கசப்புகள் அப்படிங்கிறதும் கண்டிப்பா இருக்கும். தொழிலா இருந்தாலும் சரி, வியாபாரமா இருந்தாலும் சரி, பெரிய அளவுல முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்காது. ஒரு மாதிரியான மந்த நிலைமை அப்படிங்கிறது தான் தொடர்ச்சியா இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு நாள் தொழில் வீழ்ச்சியை தான் சந்திக்குமே ஒழிய பெரிய அளவுல வளர்ச்சி அப்படிங்கிறது கிடைக்காது. வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் கிடைக்கும். கடன் சம்பந்தமான விஷயத்துல நிறைய வளர்ச்சிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். தொடர்ந்து நீங்க கடனாளியா மாறிக்கிட்டு இருப்பீங்க. தொழில் செய்யறதுக்காக கடன் வாங்குறது, தொழிலை தொடர்ந்து நடத்துறதுக்காக கடன் வாங்குறது, தொழிலை விரிவாக்கம் பண்றதுக்காக கடன் வாங்குறது, குடும்பத்தை நடத்துறதுக்காக கடன் வாங்குறது, ஒரு கடனை அடைக்கிறதுக்காக இன்னொரு கடனை வாங்குறது அப்படின்னு தொடர்ச்சியா மகர ராசிக்காரங்க கடன் நெருக்கடிகள்ல சிக்கி தவிக்கக்கூடிய காலமா தான் கடந்த 7-8 வருஷங்களும் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுவே உத்தியோகத்துல இருக்கிற மகர ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 வகையான பிரச்சனைகளை இவங்க சந்திச்சுட்டு இருப்பாங்க. ஒன்னு, குடும்ப வாழ்க்கையில இவங்களுக்கு நிம்மதி அப்படிங்கிறது இருக்காது. அதே மாதிரி வேலை செய்யற இடத்துலயும் இவங்களுக்கு நிம்மதி அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. குறிப்பா வேலை செய்யற இடத்துல இவங்க கூட வேலை பார்க்கறவங்க கூட ஏதாவது பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும். அப்படி இல்லைன்னா இவங்க கூட வேலை பார்க்கறவங்க இவங்களை வேலையை விட்டு துரத்துறதுக்கு என்னெல்லாம் வழி உண்டு அவ்வளத்தையும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில மகர ராசிக்காரங்களுக்கு மேல் அதிகாரிகள் மூலமா தொல்லைகள், நெருக்கடிகள், பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு வேலைகள்ல எந்த விதமான முன்னேற்றமும் இருக்காது, சம்பள உயர்வு கிடைக்காது, பதவி உயர்வும் கிடைக்காது. இன்னும் ஒரு சிலரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலை இன்னைக்கு பறி போகுமோ நாளைக்கு பறி போயிடுமோ அப்படின்னு பயத்தோடயே வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் தான் பெரும்பாலான மகர ராசிக்காரங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல இருக்கும். இது கூடவே ஒரு சிலர் உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சைகளுக்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல்ல இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் சின்ன சின்ன விபத்துக்களை சந்திச்சு அது சம்பந்தமான சிகிச்சைகளுக்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல்ல இருப்பாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, இந்த 7.5 சனி மகர ராசிக்காரங்களுக்கு உசுரை மட்டும் விட்டுட்டு மத்த எல்லாத்தையுமே அவங்க கிட்ட இருந்து பறிச்சுக்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல இந்த ஜூன் மாதத்தோட கிரக நிலைகளாவது மகர ராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை ஏற்படுத்துமா, முன்னேற்றங்களை கொண்டு வருமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த ஜூன் மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது மகர ராசிக்காரங்களுக்கு யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாவே இந்த ஜூன் மாதம் இருக்க போகுது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அதே நேரம் இது 7.5 சனி காலம் அப்படிங்கறதால உங்களுக்கு முழுமையான யோகங்களோ அல்லது திடீர் முன்னேற்றங்களோ உங்க வாழ்க்கையில கிடைக்காது. அதே நேரம் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு இந்த ஜூன் மாதத்துல கிரகங்கள் சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இவ்வளவு நாளும் நீங்க கஷ்டப்பட்டாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கல அப்படின்னா இந்த ஜூன் மாசத்துல நீங்க படுற கஷ்டத்துக்கு கண்டிப்பா பலன் அப்படிங்கிறது கை மேல கிடைக்கும். அதாவது இந்த ஜூன் மாதத்துல அவங்க ராசிக்கு 5வது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற ரிஷப ராசியில குரு, புதன், சூரியன், சுக்கிரன் அப்படின்னு 4 கிரகங்கள் ஒன்னா சேர்ந்து சஞ்சாரம் பண்றாங்க.
இந்த 5வது வீடு அப்படிங்கிறது உங்களோட பூர்வீக சொத்துக்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், உங்களோட தந்தையை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், தந்தை வழி சொந்தங்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்துல சூரியன், சுக்கிரன், புதன், குரு அப்படின்னு 4 கிரகங்கள் ஒன்னா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல பூர்வீக சொத்துக்கள் மூலமா உங்களுக்கு ஒரு சில லாபங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்துட்டு வந்த வில்லங்கங்கள் அப்படிங்கிறது முழுமையா விலகும். ஒரு சில மகர ராசிக்காரங்க பூர்வீக சொத்துக்களை வித்து கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாகும். உங்க தந்தை மூலமா ஓரளவுக்கு உதவிகளும் அனுசரணையும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சில மகர ராசிக்காரங்களுக்கு தந்தை வழி சொந்தங்கள் மூலமாவும் உதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமா இந்த ஜூன் மாதம் இருக்கும். இது எல்லாத்தையும் விட முக்கியமா திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாம தவிச்சிட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கும் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இந்த ஜூன் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல உங்க ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 5வது வீட்டுல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதால தொழில் முன்னேற்றத்தையும் இந்த ஜூன் மாசத்துல எதிர்பார்க்கலாம். குறிப்பா கடந்த காலங்கள்ல உங்களோட தொழில இருந்துட்டு வந்த மந்த நிலைமைகள் இந்த ஜூன் மாசத்துல படிப்படியா விலக ஆரம்பிக்கும். தொழில உங்களுக்கு ஓரளவுக்கு வருமானம் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு சில மகர ராசிக்காரங்க தொழில் ரீதியா சிறப்பான லாபங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஜூன் மாதம் இருக்கும். அதே நேரம் இது 7 சனி காலம் அப்படிங்கறதால உங்களுக்கு தொழில லாபம் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க 2 மடங்கு உழைப்ப போட்டே ஆகணும். நீங்க சோம்பேறித்தனம் இல்லாம உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜூன் மாதம் கண்டிப்பா உங்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற மகர ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜூன் மாதத்துல உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இல்ல. அதே நேரம் நீங்க வேலை மாற்றத்துக்காக முயற்சி பண்றீங்க, இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைகளுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஜூன் மாதத்துல உங்களுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அதே நேரம் சுப கிரகங்கள் இந்த ஜூன் மாசத்துல ஓரளவுக்கு வலிமையா இருக்கிற காரணத்தால வேலை பார்க்கிற இடத்துல இருந்து வந்த நெருக்கடிகளும் இந்த ஜூன் மாசத்துல முழுமையா விலகும். இது மூலமா இந்த வேலையிலேயே நம்ம இருந்துக்கலாம், வேற வேலைகளுக்கெல்லாம் முயற்சி பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மன நிலைமையும் இந்த ஜூன் மாசத்துல உங்களுக்கு உருவாகும். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இவ்வளவு நாளும் இந்த வேலையை விட்டுட்டு எப்படியாவது போயிடணும்ப்பா, நம்ம போனாதான் நம்ம அருமை இவனுக்கு புரியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அமைஞ்சிருக்காது. அதுவே இந்த ஜூன் மாதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கான வேற வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது தயாரா இருக்கும். ஆனா இந்த வேலையை விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற உங்க மைண்ட் செட் கண்டிப்பா மாறி இருக்கும். அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சனி பகவான் 2வது வீட்டுல இருக்கிற காரணத்தால கண்டிப்பா குடும்ப வாழ்க்கையில சிக்கல்கள், பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். அந்த பிரச்சனைகள் இந்த ஜூன் மாசத்திலையும் தொடரத்தான் செய்யும். முழுமையான மன நிம்மதியோ முழுமையான சந்தோஷம் குடும்ப வாழ்க்கையில கிடைக்காது. அதே நேரம் பணம் சம்பந்தமா உங்க குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைகள் இந்த ஜூன் மாசத்துல முழுமையா விலகும். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா 4 கிரகங்கள் உங்க ராசிக்கு 5வது வீட்டுல இருக்கிற காரணத்தால இந்த ஜூன் மாதத்துல உங்களுக்கு பண கஷ்டம் அப்படிங்கிறது இருக்காது. ஏதாவது ஒரு வகையில உங்க கையில பண புழக்கம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இது மூலமா உங்களோட குடும்ப தேவைகளையும் நீங்க உடனுக்குடன் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த ஜூன் மாதம் இருக்கும். அதனால பணத்தை மையமா வச்சு உங்க குடும்பத்துல பிரச்சனைகளும் சண்டைகளும் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த ஜூன் மாதத்துல அந்த மாதிரியான சண்டைகள் எல்லாம் முழுமையா விலகும். ஒரு சில மகர ராசிக்காரங்களுக்கு தாய் வழி சொந்தங்களோட ஆதரவும் தாய் மாமனோட ஆதரவும் முழுமையா கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த ஜூன் மாதம் இருக்கும். அடுத்ததா உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே அற்புதமான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாவே இந்த ஜூன் மாதம் இருக்க போகுது. அதாவது ஏற்கனவே நீங்க உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த பாதிப்புகளுக்கு மருத்துவ சிகிச்சைகளை நீங்க கண்டிப்பா எடுத்தே தான் ஆகணும். அதே நேரம் இந்த ஜூன் மாசத்துல புதுசா உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா இருக்காது. அடுத்ததா படிக்கிற மாணவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜூன் மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டமா இருக்கும். படிப்புல நீங்க சிறப்பான கவனத்தை செலுத்துவீங்க. என்ன படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அந்த படிப்பை உங்களால தேர்ந்தெடுக்க முடியும். எந்த யூனிவர்சிட்டியில படிக்க ஆசைப்படுறீங்களோ அந்த யூனிவர்சிட்டி உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாத்தையும் விட முக்கியமா நீங்க தேர்வுகள்ல நல்ல விதமான மதிப்பெண்களை வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அடுத்ததா மகர ராசியில பிறந்த பெண்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜூன் மாதத்திலயும் உங்க குடும்ப வாழ்க்கையில ஒரு சில பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். வாழ்க்கை துணை உங்களுக்கு எந்த வகையிலும் விட்டு கொடுத்து போக மாட்டாங்க. நீங்க தான் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். ஒருவேளை உங்க வாழ்க்கை துணையை விட்டு நீங்க பிரிஞ்சு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜூன் மாதத்தோட கிரக நிலைகள் நீங்க மறுபடியும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழலை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா சனி பகவானோட ஆதிக்கத்தையும் மீறி ஒரு சில நல்ல நல்ல வாய்ப்புகள் மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாவே இந்த ஜூன் மாதம் இருக்க போகுது. அதனால கிடைக்கிற வாய்ப்புகளை மகர ராசிக்காரங்க நழுவ விடாம கைப்பற்றிக்கோங்க. நன்றி, வணக்கம்.